அத்தியாயம் 1. ஆசீர்வாதம் என்றால் என்ன? பலர் ஆசீர்வாதம் என்றால் உடனே நினைப்பது பணம், வீடு, கார், வேலை, வெளிநாடு, வளமான வாழ்க்கை. ஆனால் வேதாகமத்தில் ஆசீர்வாதம் என்பது இதைவிட ஆழமானது. எபேசியர் 1-3 வரை. கிறிஸ்துவில் நமக்கு தேவன் எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தந்திருக்கிறார். உண்மையான ஆசீர்வாதம் முதலில் ஆவிக்குரியது, பிறகு தேவன் விரும்பினால் பொருளாதார ஆசீர்வாதம். அத்தியாயம் 2. பணம் நல்லதா கெட்டதா? வேதாகமம் பணம் கெட்டது என்று சொல்லவில்லை. 1 தீமோத்தேயு 6-10 வரை. பணத்தை நேசிப்பதே எல்லா தீமைகளுக்கும் வேறு. பணம் பிரச்சனை இல்லை. பணத்தை தேவனுக்கு மேலாக நேசிப்பதுதான் பிரச்சனை. பணம் ஒரு கருவி. தேவன் அதை பயன்படுத்துகிறார். சாத்தான் அதை விக்கிரகமாக மாற்ற முயல்கிறான். அத்தியாயம் 3. இயேசு ஏழைகளை ஆசீர்வதித்தார். இயேசு பணக்காரர்களிடம் மட்டுமல்ல, ஏழைகளிடமே அதிகம் சென்றார். லூக்கா 4-18 வரை. ஏழைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க இயேசு ஏழைகளின் நோயை குணமாக்கினார், பசியை தீர்த்தார், மனதை ஆறுதல் செய்தார், வாழ்க்கையை மாற்றினார். அவர் பணத்தை கொடுக்கவில்லை, முதலில் வாழ்க்கையை மாற்றினார். அத்தியாயம் 4. தேவன் செல்வம் கொடுக்கலாமா? ஆம், ஆனால் நோக்கத்தோடு. உபாகமம் 8-18 வரை. செல்வத்தை சம்பாதிக்க வல்லமை கொடுப்பவர் கர்த்தர். தேவன் செல்வம் கொடுக்கிறார் தன்னை மகிமைப்படுத்த, பிறரை ஆசீர்வதிக்க, ஊழியத்தை வளர்க்க. தேவன் செல்வம் கொடுக்க மாட்டார் பெருமைக்காக, அகந்தைக்காக, உலக இன்பத்திற்கு மட்டும். அத்தியாயம் 5. பண ஆசீர்வாதத்தின் சரியான நோக்கம். பைபிளில் பண ஆசீர்வாதம் 3 காரணங்களுக்காக வருகிறது. 1. தேவனின் ராஜ்யத்திற்காக. மத்தேயு 6:33. முதலில் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். 2. பிறரை ஆசீர்வதிக்க. அப்போஸ்தலர் 20:35. பெறுவதைக் காட்டிலும் கொடுப்பது ஆசீர்வாதம். 3. நல்ல சாட்சி வாழ்வுக்காக. மத்தேயு 5-16 வரை. உங்கள் வெளிச்சம் மனிதர் முன் பிரகாசிக்கட்டும். அத்தியாயம் 6. செல்வம் சோதனையாக மாறும் போது. செல்வம் தேவனிடமிருந்து வந்தால் ஆசீர்வாதம். செல்வம் தேவனின் இடத்தை பிடித்தால் சாபம். லூக்கா 12-15 வரை. அதிக லாபத்திலே மனம் வைத்துக் கொள்ளாதீர்கள். செல்வம் இதயத்தை கட்டுப்படுத்தும் போது ஜெபம் குறையும், தேவாலயம் மறக்கப்படும், தேவன் 2ஆம் இடம் போகிறார். அத்தியாயம் 7. இயேசுவின் வாக்குத்தத்தம். யோவான் 10-10 வரை. அவர்கள் ஜீவனை பெற்று அதை நிறைவாய் பெறும்படியாக வந்தேன். நிறைவான வாழ்க்கை என்பது சமாதானம், சந்தோஷம், திருப்தி, தேவனோடு உறவு. பணம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் நிறைவு இயேசுவில் மட்டுமே. அத்தியாயம் 8. தமிழ்நாட்டு விசுவாசிகளுக்கான பயன்பாடு. நம்முடைய நாட்டில் கடன், வறுமை, வேலை இழப்பு, குடும்ப பாரம். இயேசு இந்த பாரங்களை பார்க்கிறார். மத்தேயு 11-28 வரை. சுமை சுமக்கிறவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். இயேசு முதலில் இதய சுமையை அகற்றுகிறார், பிறகு வாழ்க்கை வழியை மாற்றுகிறார். அத்தியாயம் 9. நாம் செய்ய வேண்டியது என்ன? பணத்தை தேவனுக்கு மேலாக வைக்காதே. தேவனை முதலிடத்தில் வை. உண்மையாக உழை, நேர்மையாக வாழ், கொடுக்க கற்றுக்கொள். தேவன் நேரத்தில் உயர்த்துவார். சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தரிடம் ஒப்படை. அத்தியாயம் 10. முடிவுச் செய்தி. இயேசு பணம் கொடுக்க வந்தவர் இல்லை. இயேசு வாழ்க்கை கொடுக்க வந்தவர். ஆனால் வாழ்க்கை சரியான போது பணமும் சரியான இடத்தில் வரும். தேவனை வைத்துக்கொள், தேவையானதை அவர் சேர்ப்பார்.
பணத்தை வைத்துக்கொள், தேவனை இழக்கலாம்.